வணக்கம் பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்ற இந்த டேர்மை வந்து இப்போ நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்னால் என்ன, அது எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் ரீச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலக்டோரல் பாண்ட்னா என்னன்னா, ஒரு ஜென்ரல் பப்ளிக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலியமாக ஃபண்ட் பண்ணலாம். அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கணும்னா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1915 கீழே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1% ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கணும். ஜென்ரல் எலெக்ஷனில் நின்று, அந்த ஜென்ரல் எலெக்ஷன் ஏதோ ஒரு ஜென்ரல் எலெக்ஷன், லோக்சபா ஏதோ ஒரு எலெக்ஷனில் நின்று, அந்த எலெக்ஷனில் 1% டோட்டல் ஓட்ஸில் 1% ஓட்ஸுக்கு அதிகமாக வாங்கியிருந்தா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணலாம். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலியமாக ஃபண்ட் பண்ணலாம். இந்த எலக்டோரல் பாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 2017 ஃபினான்ஸ் பில்லில் வந்து 2017 வந்து ஃபினான்ஸ் பில்லில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை. ஸோ இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசரி நோட்டு மாதிரி தான். இந்த பாண்டு வந்து ஆக்சுவலாக ஒரு பப்ளிக் வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பணத்தை வச்சு இந்த பாண்டை வந்து வாங்கி அந்த பாண்டை வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்து ஃபண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் அது யூஸ் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு பாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு லிமிட்ஸ் இருக்குது. 1000, 10,000, 1 lakh, 1 crore. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், அதுக்கு லிமிட் கிடையாது. ஸோ 1000 rupees பாண்ட்ஸ் இருக்குது, 10,000 rupees பாண்ட்ஸ், 1 lakh rupees பாண்ட்ஸ், 1 crore rupee பாண்ட்ஸ். இது வந்து எத்தனை நம்பர் வேணால், யார் வேணால் எத்தனை நம்பர் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கிடையாது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அல்லது கார்பரேட் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு இண்டிவிஜுவல் அல்லது கார்பரேட் ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா எஸ்பிஐ டெசிக்னேட்டட் பிரான்ச்சை வந்து எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெசிக்னேட்டட் பிரான்ச், அதாவது இது வந்து எஸ்பிஐ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்லையும் இருக்காது, இதுக்குன்னு சில பிரான்ச்சஸ் இருக்குது, மெயின் பிரான்ச்சஸ். ஸோ அந்த பிரான்ச்சஸை கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, எலக்டோரல் பாண்டை வந்து வாங்குவாங்க. ஸோ அமௌண்ட்டை கொடுப்பாங்க. எஸ்பிஐ வந்து எலக்டோரல் பாண்டு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த எலக்டோரல் பாண்டை எடுத்துகிட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட அந்த இண்டிவிஜுவல் கொடுப்பார். அதாவது டொனேஷன் மாதிரி இல்லை ஃபண்டு மாதிரி கொடுப்பார். அதை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே எஸ்பிஐ டெசிக்னேட்டட் பிரான்ச்சில் கொண்டு போயிட்டு 15 daysக்குள்ளே என்கேஷ் பண்ணணும். அந்த பாண்டை வந்து 15 daysக்குள்ளே. எக்ஸாம்பிள், இந்த இண்டிவிஜுவல் அல்லது கார்பரேட் ஒரு 10,000 rupeesக்கு பாண்டு வாங்கியிருக்காரு, எஸ்பிஐயில் வாங்கியிருக்காருன்னா அந்த பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா 15 daysக்குள்ளே வந்து 1ஆம் தேதி வாங்கியிருக்காருன்னா 15ஆம் தேதிக்குள்ளே என்கேஷ் பண்ணணும். அந்த பாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எஸ்பிஐயில் கொடுத்தாங்கன்னா எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அந்த 15,000 வந்து வாட் எவர் அந்த 10,000 பாண்டு வாங்கினாங்கன்னா அந்த 10,000 வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கிடையாது, இண்டிவிஜுவல் கேஷ் வாங்க முடியும், கேஷ் கிடையாது, ஆன்லைன் அல்லது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டை எப்பப்போ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதங்களில் 10 day விண்டோ பீரியட் இருக்கும். அந்த 10 days விண்டோஸ் பீரியட், அந்த விண்டோ பீரியட்குள்ளே தான் வாங்க. இந்த மாதங்களில் 10 நாள் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த பாண்டுக்கு. அந்த டைமில் தான் வாங்க முடியும் இந்த பாண்டை. ஸோ இந்த பாண்டோட எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். இது ஒரு ப்ராமிசரி நோட்டு. இந்த பாண்டோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஒரு சாம்பிள் காப்பி இது. இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கினாங்க, யார் விற்றாங்க அந்த பேர் இருக்காது. அது ஒரு முக்கியமான காரணம் சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இந்த பாண்டில் வந்து இண்டிவிஜுவல் ஏதோ ஒரு கார்பரேட் தான் வந்து இந்த எஸ்பிஐட்ட போய் வாங்குறாங்க. ஸோ அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசரி நோட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ராமிசரி நோட்னா நம்ம ரூபா நோட்டு மாதிரி தான். ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்லிட்டு ரூபா நோட்டில் மென்ஷன் ஆயிருக்குல்ல. ஸோ மோரோவர் அந்த மாதிரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கினாங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அந்த பாண்டில் இருக்காது. ஸோ இதுதான் அந்த பாண்டோட சாம்பிள். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, bank hereby promises to pay on demand eligible payee which is holding the instrument. அதாவது நம்ம bearer instrument அப்படின்னு சொல்லியிருப்போம். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கையில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேல்யூ வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு நம்ம அதுதான் bearer instrument. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கையில் வச்சிருக்காங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த எஸ்பிஐயில் போயிட்டு அவங்க என்கேஷ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு எலக்டோரல் பாண்டு வந்து இப்படி தான் ரன் ஆகும். இப்படி தான் வந்து அந்த எலக்டோரல் பாண்ட் வந்து ஒர்க் ஆகும். சரி, இப்போ இந்த எலக்டோரல் பாண்டை இப்போ ஏன் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முக்கியமான விஷயம் அனானிமிட்டி. நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, யார் வாங்குறாங்க, யார் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த பாண்டில் வந்து மென்ஷன் ஆயிருக்காது. பிகாஸ் இந்த பாண்டு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கான்ட்ராடிக்டரி ஐடியா. அதாவது இந்த பாண்ட் வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த ஐடியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐடியாவுக்கும் இதுக்குமே முரணாகுது. இந்த பாண்ட் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா
யாருக்கு வந்து எவ்வளவு வந்து நிதி போகுது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குலாம் வந்து பப்ளிக் வந்து ஃபண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது எவ்வளவு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கு போகுதுன்னு கணக்கு பண்ணணும். நிறைய பேர் வந்து கேஷா கொடுக்குறாங்க, பிளாக் மணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணும்னா, ஒரு பப்ளிக் வந்து டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, எஸ்பிஐல போயிட்டு அவங்க பாண்டு வாங்கிட்டு, அந்த பாண்டை கொண்டு போயிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் எஸ்பிஐல கொடுத்து என்கேஷ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எல்லாமே அக்கௌண்ட் ரூட்டடா இருக்கு. ஸோ நோ கேஷ் டிரான்சாக்ஷனால நம்மளுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டிக்கு வந்து இது இந்த அமௌண்ட் இங்கேருந்து அங்கே போயிருக்கு, அங்கேருந்து இங்கே வந்திருக்குன்றது அக்கௌண்டபிலிட்டிக்கு நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாண்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனானிமிட்டி இருக்கு. அதாவது யாரு வாங்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற அனானிமிட்டி இருக்கிறதுனால, எவ்வளோ நம்பருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற அனானிமிட்டி இருக்கு. ஸோ கொண்டு வந்த ஐடியாவுக்கும் இதுக்குமே மேட்ச் ஆகலை. கொண்டு வந்தது ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக, யாருக்கு எவ்வளோ போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தது, அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக. பட் ஆக்சுவலாக இது வந்து எப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா, யார் வேணால் எவ்வளோ வேணால் வாங்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் யார் வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்றது தெரியாது, வெளியில தெரிய போறது கிடையாது. ஏன்னா அந்த பாண்ட்ல பேர் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ஒரு பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ராமிசரி நோட் மாதிரி, மோர் ஓவர் ப்ராமிசரி நோட் மாதிரி. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கன்சர்ன் எடுத்துக்கிறாங்க, நோ டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இதனால என்ன ஆகும், ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் பேங்கை வந்து அங்க இருக்கிற ரூல் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு. ஸோ அந்த பார்ட்டி வந்து சேம் பார்ட்டி. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பாண்டை வாங்கிட்டு போய் அந்த பார்ட்டிகிட்ட கொடுக்குறாருன்னு வைங்களேன். அந்த பார்ட்டி அடுத்த எலெக்ஷன்ல, பிகாஸ் இது எலக்டோரியல் பாண்டுனா எலெக்ஷன், இந்த பணத்தை வச்சு அவங்க எலெக்ஷனுக்கு செலவு பண்ணலாம். அதனால தான் இந்த எலக்டோரியல் பாண்டு, இந்த பாண்டுக்கு பேர் எலக்டோரியல் பாண்டு. ஸோ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணி அவங்க வந்து அந்த அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அதே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துடும். அப்போ அவங்க தான் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் பேங்கை மேனிப்புலேட் பண்ணி இந்த எலக்டோரல் பாண்டை வச்சு நிறைய கரப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து எலெக்ஷன் வந்து ஃபேர் எலெக்ஷனா இருக்காது. இதனால சிட்டிசன்ஸ் பாதிக்கப்படுவாங்க. இதே மாதிரி என்ன ஆகும்னா, ஒரு கார்பரேட், அதாவது ஒரு முக்கியமான கார்பரேட் என்ன பண்ணும், அந்த 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 பர்டிகுலர் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணும், நிறைய அந்த 1 crore பாண்டை வந்து நிறைய வாங்கி அந்த பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து ஃபண்டு பண்ணும். இப்போ வந்து ஒரு கார்பரேட் இருக்காங்க, ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கணும். எதுக்காக ஜெயிக்க வைக்கணும்னா, அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க மூலியமா நிறைய ஸ்கீம்ஸ், அவங்க மூலியம் நிறைய டெண்டரு, அவங்க மூலியம் நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம்ல. ஸோ தெரிஞ்ச கவர்மெண்ட் அங்கே இருக்கும்போது, நான் ஒரு கார்பரேட் ரன் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் அங்கே இருக்கும்போது நான் என்ன வேணா பண்ணலாம்ல. ஸோ நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணி பாருங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இதை வந்து சேம் கார்பரேட்டு நிறைய பாண்டு இதே மாதிரி எடுத்து அந்த நிறைய பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு, பர்டிகுலர் பார்ட்டிக்கே செலவு பண்ணி அதை வந்து ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டி என்ன பண்ணும், இவங்க தான் நம்மளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, அந்த பார்ட்டிக்கு வந்து மறைமுகமா தெரிஞ்சு அதனால ஏதாவது கரப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆகும், ஒரு ஃபேவருக்காக பே பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த மாதிரி பைசா வந்து பிளாக்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாண்டு வாங்கி கொடுத்தாலும் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இந்த பாண்ட்ல இல்லாததுனால இது ஒரு ஃபேவர் பண்ற மாதிரி ஆயிருது. இதுல நிறைய வந்து சிட்டிசன்ஸ்க்கு ஹார்ம் பண்ற மாதிரி இருக்கு. மோர் ஓவர் இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரி ஐடியா அப்படின்னு ஒரு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணதுனால இதை வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. எதனால பேன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அனானிமிட்டி தான். அனானிமிட்டின்னா என்னன்னா, இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றது ரைட் டு நோ, அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு ரைட் டு நோ, நம்ம ஒரு சிட்டிசனுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஆனால் இந்த பாண்டோட ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினே எப்படி இருக்குன்னா, யாருக்குன்னு தெரியக்கூடாது அப்படின்றது மாதிரி மறைவாக இருக்கு. ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டையே பிரேக் பண்ணுறதுனால இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது வரைக்கும் பாண்டு வாங்கி அந்த பாண்டு வந்து என்கேஷ் பண்ணாமல் இருக்காங்க, பார்ட்டி வந்து என்கேஷ் பண்ணாமல் வச்சிருக்காங்க, இந்த இடைப்பட்ட பீரியட்ல என்கேஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி யார் பாண்டு வாங்கினாங்களோ அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் எஸ்பிஐ வந்து பாண்டை வந்து இஷ்யூ பண்ணக்கூடாது, இந்த பாண்டெல்லாம் வந்து இனிமேல் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு எஸ்பிஐக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, எலக்டோரியல் பாண்டுன்ற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.